நீங்க உங்களுடைய சித்தாந்தம் என்ன? மக்கள் மத்தியில, அந்த சிறுவர்கள் மத்தியில எதை ஊட்டிட்டு இருக்கிறீங்க? சாகா பயிற்சி நடத்துறீங்களா? சாகா பயிற்சியில் என்ன சொல்லி தரீங்க? சிறுவர்கள் கையில் ஆயுதத்தை கொடுக்குறீங்களா? எதுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்க? பெண்கள் கையில் ஆயுதம் கொடுக்குறீங்களா? எதுக்கு பெண்கள் கையில் ஆயுதம்? துர்கா வாகினி என்று சொல்லி இன்னைக்கு கூகுளில் தேடனா ஆயுதம் ஏந்திய பெண்கள் வருகிறார்களே, எதற்கு வருகிறார்கள்? ஆர்எஸ்எஸ் உடைய சிறுவர்கள் என்று சொன்னால் ஆயுதம் தாங்கிய சிறுவர்கள் வருகிறார்களே, ஏன் வராங்க? அவங்களுக்கு என்ன பயிற்சி தரீங்க? ஏன் இந்த மாதிரியான கேடுகட்ட அந்த நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுறீங்க? அந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏன் நஞ்சை ஊட்டுறீங்க? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு முஸ்லீம் மாணவனை அடிப்பதற்காக இந்து மாணவர்களை எல்லாம் அழைத்து முஸ்லீம் அடிங்க, இவன் முஸ்லீம் அடிங்க என்று சொல்லி அடிக்கக்கூடிய அந்த நிலையை, ஒரு விஷத்தை அந்த சின்ன பிள்ளைங்க உள்ளத்தில் ஊட்டுவது யார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் மாதத்தில் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி என்ற ஒரு நிகழ்ச்சியில் மாணவர் மேடை என்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் தொலைக்காட்சிகளிலே நடத்தினோம். இந்த டிவி ஷோவை பார்த்துவிட்டு சில சங்கிகளுக்கு தூக்கம் கலைந்து விட்டது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு தற்போது அதில் வரக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து 3 மணி நேர நிகழ்ச்சியில் ஒரு நிமிஷம் உள்ள ஒரே ஒரு சின்ன கிளிப்பிங்கை மட்டும் எடுத்து பரப்பி டிஎன்டிஜேவினர் மத வெறுப்பு துவேஷத்தை சிறுவர்களுக்கு மத்தியிலே ஊட்டுகின்றார்கள் என்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அந்த வீடியோவை தற்போது வைரலாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு யூடியூப் சேனலில் இது குறித்து பேசும்போது கூட டிஎன்டிஜே என்பது ஒரு பயங்கரவாத ஒரு அமைப்பு, ஆயுத பயிற்சி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இது போன்ற சிறுவர்களுக்கு மத்தியிலே மத வெறுப்பு துவேஷத்தை அவர்கள் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்றுதான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சிறுவர்களுக்கு மதர்சாவிலே இது போன்ற அடிப்படைவாத கல்விகள் போதிக்கப்படுகிறது. அஸ்ஸாமிலே, உத்தரப்பிரதேசத்திலே இதன் காரணமாக பல மதரசாக்கள் மூடப்பட்டிருக்கிறது. இது போன்ற மதரசாக்களிலே செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றார்கள் என்று சொன்னால் அவர்களால் செய்தியை சேகரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷ விதையை இந்த சங்கிகள் தற்போது தூவி கொண்டிருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தை முஸ்லிம்கள் கெடுக்கிறார்கள். மதரசா என்ற பெயரிலே மாணவர்கள் மத்தியிலே மத நல்லிணக்கத்திற்கு எதிரான போதனைகள் செய்யப்படுகிறது என்பது மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை தற்போது சமூக வலைதளங்களிலே அவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் கேட்கப்படக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், முஸ்லிம் ஆண்கள் காவி உடை அணியலாமா என்பது தான் அதனுடைய கேள்வி. அதற்கு அந்த சிறுவர்கள் பதிலளிக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து போட்டு அதில் நிறைய விஷயங்கள் அந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களுடைய உணவு முறை என்ன, முஸ்லீம்களுடைய ஆடை முறை என்ன, முஸ்லீம்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லக்கூடியது என்ன, திருக்குரான் போதிக்கக்கூடிய போதனைகள் என்ன, மனிதநேயம் என்ன, எல்லா விஷயங்களும் அந்த 3 மணி நேர நிகழ்ச்சியில் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்து காவி உடை முஸ்லீம்கள் அணியலாமா என்ற கேள்வி கேட்கும்போது அந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலை மட்டும் கட் பண்ணி பரப்புகிறாங்க. இது காவி உடை சம்பந்தமாக நம்ம இறுதியாக சொல்லுவோம். இதில் என்ன கவனிக்க வேண்டியது என்னென்னா, எவ்வளவு பெரிய ஒரு மத வன்முறையை இந்த சங்கிகள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை முஸ்லிம்கள் மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக மதரசா கல்வி அதைத்தான் போதிக்கிறது என்ற விஷத்தை கக்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு சங்கிகளிடத்துல நம்ம பார்க்குறோம். சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு சார். பிஞ்சுகள் நெஞ்சில் நஞ்சை விதைக்கிற மாதிரி, மத துவேஷத்தை ஊட்டுற மாதிரி, வளர்க்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று. அதில் என்ன அப்படின்னா, தவ்ஹீத் ஜமாத் அவர்கள் தான் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செய்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் நடத்தக்கூடிய மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், தொழுகை அதுக்கு நடத்தக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் கூட கண்காணிக்கப்பட வேண்டும். ரேடிகலைசேஷனுங்கிறது மதரசாக்களிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ்டு டோரில் பொதுவாக மத நல்லிணக்கம்னா என்னன்னு இந்த சங்கிகளுக்கு தெரியாது. மத துவேஷமும் மத வெறுப்பும் மக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறதும் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி மக்களை நசுக்கிறதும் தான் இந்த சங்கிகளுடைய தற்கால அரசியலாக இருந்து கொண்டிருக்கு. சங்கிகளுடைய சிந்தனையும் அப்படித்தான். இந்த மத நல்லிணக்கம்னா இஸ்லாமியர்களுடைய வரலாறு தெரியாமல், இஸ்லாமிய சித்தாந்தம் தெரியாமல், இஸ்லாமியர்களை மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு போக்கை சங்கிகள் கொண்டிருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தை உலகத்திற்கே பார்வை நடத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இது அவங்களுக்கு புரியலை, அவங்களுக்கு தெரியலை, அவங்களுடைய மரமண்டைக்கு இது ஏறலை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க
மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக அரபு தீபகற்பத்தை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவங்க அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஆட்சி செய்யும்போது அவருடைய ஆட்சியின் கீழே யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள், நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள், சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள், இறை மறுப்பாளர்கள் இருந்து பல கொள்கை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. முகமது நபி ஒரு ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக, ஒரு நாட்டினுடைய ஆட்சி பீடத்தை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது அவருடைய ஆட்சியின் கீழே பல கொள்கை சார்ந்த மக்கள் இருந்தார்கள். அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்த மக்களுடைய நிலை என்ன, எப்படிப்பட்ட ஆட்சி இந்த உலகத்திற்கு அவர்கள் காட்டி தந்தார்கள், எப்படிப்பட்ட இஸ்லாமிய மனிதநேயத்தை முகமது நபி அவர்கள் வழிநடத்தி சென்றார்கள் என்பதையெல்லாம் அறியாமல் வானத்துக்கு மேலேக்கும் கீழே குதிக்கிறாங்க. இஸ்லாமியர்களுடைய சித்தாந்தத்தை பற்றி தெரியாமல் ஏதோ அவங்க முன்னாடி ஒரு கேமரா இருக்குது, தனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது என்பதற்காக வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. நபிகள் நாயகத்துடைய வரலாறு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி தலைவராக இருந்தபோது கூட அவங்களுடைய நிலைமை என்னன்னா, அவரிடத்தில் பணிபுரிந்த யூத சிறுவன் உடல் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் முகமது நபி அவர்கள் அந்த யூத சிறுவனை நேரில் போய் சந்திக்கிறார்கள். புகாரியில் வரக்கூடிய 1356வது செய்தி. ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இந்த யூத சிறுவன் நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நோய்வாய்ப்பட்ட அந்த சிறுவனை இவர்கள் ஒரு ஆட்சியினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு சிறுவனை சந்திப்பதற்காக செல்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் யதார்த்தமான வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது. வேறொரு கொள்கை சார்ந்தவர்களை எப்படி அரவணைத்தார்கள் முகமது நபி அவங்களதை எடுத்து படிங்க. முதல் இதை படித்து விட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசுங்க. முகமது நபி அவங்க ஒரு யூத சிறுவன் அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவரை சந்திக்கிறதுக்காக போய் அவருடைய இடத்துல போய் நலம் விசாரிக்கிறார்கள், அவருடைய தந்தை இடத்தில் பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார், ரொம்ப இணக்கமாகத்தான், ரொம்ப ஃப்ரீயாக அவர்களுடைய ஆட்சியின் கீழே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நெருப்பு வணங்கிகளும் இன்ன பிற கொள்கை சார்ந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. முகமது நபி வாழக்கூடிய காலத்தில் ஒரு யூத பெண்மணி ஒரு இறைச்சியில் விஷம் கலந்து முகமது நபி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 பேருக்கு அந்த மத நல்லிணக்கம் இல்லை, ஒரு பெரிய குரோதம் இருந்திருந்தது என்று சொன்னார். இந்த இறைச்சியை நபிகள் நாயகம் வாங்கியிருக்க மாட்டாங்க. வாங்கியது இல்லாமல் அந்த இறைச்சியை நபிகள் நாயகம் உண்கிறார்கள், சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த நேரத்தில் அவருடைய அந்த விஷத்துடைய அந்த தாக்கம் ஏற்பட்ட உடனே அதை அறிந்த நபித்தோழர்கள் அவங்கள விடக்கூடாது, அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று துடிக்கின்ற நேரத்தில் விட்டுருங்க என்று சொல்லி முகமது நபி மன்னிக்கிறாங்க. மன்னித்தது ஒரு நிலை என்று சொன்னார். அந்த விஷம் தேய்க்கப்பட்ட அந்த இறைச்சியை சாப்பிட்டதற்காக அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த தொண்டை பகுதியில் அந்த வேதனை அவர்களுக்கு இருந்தது என்பதை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். முகமது நபியுடைய அந்த மத நல்லிணக்கம் எப்படி இருந்தது, எப்படி மக்களோடு வாழ்ந்தாங்க, அந்த சிந்தனை என்ன, அவங்களுடைய போதனை என்ன, அவங்களுடைய வழிகாட்டுதல் என்ன, இஸ்லாமிய மார்க்கம் எப்படி மத நல்லிணக்கத்தை எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசுறது. ஒரு யூதர் இறந்துட்டார். அந்த ஊர்வலம் போகின்ற போது நபிகள் நாயகம் எழுந்து நிற்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, இது என்ன ஒரு யூதர் தானே இறந்துட்டாரு என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னார், அவர் மனிதர் தானே, மனித நேயத்தை மனிதத்தை இஸ்லாம் மத நல்லிணக்கத்தை எப்படி காட்டி தந்திருக்கிறது என்பது தெரியாமல் ஏதோ மத நல்லிணக்கத்துக்கு எதிரானவங்க மத நல்லிணக்கத்துக்கு எதிராக விதைக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் விஷத்தை தூவுறாங்க. யார் சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விஷத்தை தூவுறாங்கன்றதை நம்ம கடைசியில் சொல்லுவோம். நீங்கள் இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட கடும் விஷத்தை தூவி இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் இன்றைக்கி ஒவ்வொரு இடங்களையும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்த சம்பவம்னே தெரியாமல் வாய்க்கு வந்தது இன்றைக்கி உளரக்கூடிய ஒரு சூழல்களை இன்றைக்கி இந்த சங்கிகள் கிட்ட நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தியாக இருக்கும்போது கூட, பெரும் ஆட்சி தலைவராக இருக்கும்போது கூட முகமது நபி அவங்களுடைய கடைசி காலகட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? கொஞ்சம் வாட்கோதுமைகளை பெறுவதற்காக ஒரு யூதரிடத்தில் தன்னுடைய போர்க்களங்களில் இருக்கக்கூடிய அந்த கவச ஆடையை அவரிடத்துல அடமானமாக வைத்திருந்தார்கள். ஒரு ஆட்சியினுடைய தளபதியாக இருக்கக்கூடியவங்க, ஒரு ஆட்சியினுடைய மன்னராக இருக்கக்கூடியவங்க, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தியாக இருந்தவர்கள் தன்னுடைய ஒரு பொருட்களை அடமானம் வைத்து யூதர்களிடத்திலிருந்து கொஞ்சமான அந்த வாட்கோதுமையை பெற்றிருந்தார்கள். மரண தருவாயில் கூட அவர்களால் அதை மீட்க முடியாமல் அந்த அடமான பொருள் அந்த யூதரிடத்தில் இருந்த நிலையில் தான் முகமது நபி அவங்க இறந்தாங்கன்ற செய்திகளை நாங்கள் பார்க்கோம். அப்போது நீங்கள் மனித நேயம் என்பது மத நல்லிணக்கம் என்பது முகமது நபியை தவிர அழகாக சொல்லிக் கொடுத்தவங்க வேறு யாருமே கிடையாது.
அவ்வளவு அழகாக அற்புதமாக எங்கே வந்து பிரச்சனை வரும், ஒரு பிளவு வரும்போது அதை எப்படி சரி செய்யணும், 2 கூட்டத்தார்கள் மோதிக்கொள்கிறார்கள், சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் முகமது நபி அவங்களுக்கு தகவல் வருது, செய்தியை கேட்ட உடனே என்னை அவர்களிடத்தில் அழைத்து செல்லுங்கள், நான் அவர்களிடத்தில் சமாதானம் செய்து வைக்கிறேன். நான் சமாதானத்தை செய்து வைப்பதற்காக என்னை நீங்கள் அங்கே அழைத்து செல்லுங்கள். அவங்க முகமது நபி இந்த மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் தெரியாமல் 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வைங்களேன், 2 பேருக்கு மத்தியில் பிளவு ஏற்படுது. இங்கே இஸ்லாமிய மார்க்கம் என்ன தெரியுமா சொல்லுது, பொய் சொல்வதை அறவே வெறுக்கக்கூடிய கண்டிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் 2 பேரை இணைக்க வேண்டும் என்று சொன்னார், 2 பேருக்கு இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார், இருவர் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பேசி தீர்த்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பொய் சொன்னாலும் தவறில்லை. பொய்யை கண்டிக்கக்கூடிய இஸ்லாம் 2 பேருக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் இருக்க வேண்டும், மக்கள் சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும், மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டுதலை கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மத துவேஷம் இருப்பதாக அப்படியான ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் போதிப்பது போன்று இவர்கள் மக்களிடத்தில் இன்னைக்கு யூடியூப் சேனல் வழியாக சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா எங்கே வந்து இந்த மத நல்லிணக்கம் கெட்டு போகுமோ அந்த இடத்தை எடுத்து அங்கே ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடியதை பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில்ங்க வலா தசுபுல்லதீன எதுவுன மின்துனில்லாம், நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கடவுளை வந்து நீங்கள் திட்டிராதீங்க. ஃபயசுபுல்லா அத்வன் பி கைரியில், அவங்க அதை பற்றிய ஞானம் இல்லாமல் அவர்கள் உங்களுடைய கடவுள்களை திட்டுவாங்க. நீங்கள் அடுத்த கடவுளை திட்டாதீங்கன்னு இஸ்லாம் ஏன் சொல்லுதுன்னா, நீ திட்டுவ அவன் திட்டுவான், பதிலுக்கு நீ திட்டுவ, இது சண்டையை வந்து வளர்க்கக்கூடியதாக மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியதாக மாறிடும். அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் திட்டாதீங்க. முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய திருக்குரான் சொல்லக்கூடிய கட்டளை, நீங்கள் அவங்களுடைய கடவுள்களை அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் திட்டக்கூடாது. முஸ்லீம்கள் அடுத்த மத கடவுள்களை திட்டக்கூடாது என்று சொல்லி திருக்குரான் கட்டளை இடுகிறது. அப்புறம் எங்க மத நல்லிணக்கம் கெடப்போகுது? மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய அந்த மத துவேஷ இஸ்லாத்தில் இப்படி வரும், எங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா வாசலையும் அடைக்கிறது. ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது என்று சொன்னால் வழிபாட்டு தலத்தை இடிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தர் இப்படி இடிச்சுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் எல்லா வழிபாட்டு தலங்களும் இடிச்சு போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒருவரை கொண்டு ஒருவரை நாம் தடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாம் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டும், அதை இடிப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இங்கே மத துவேஷம் வர்றதுக்கு மத நல்லிணக்கம் கெட்டு போகிறதுக்கான வழி இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்கேயுமே கிடையாது. நபிகள் நாயகம் வரலாறு எடுத்தீங்கன்னா அவ்வளவு அழகான, அவ்வளவு ஆச்சரியமான, அவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல்கள் உள்ள வரலாறு. ஜாபிர் பின் அப்துல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நண்பர், அவருடைய தோழர், ஒரு ஆட்சி தலைவருடைய தோழராக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஒரு யூதர்கிட்ட கடன் வாங்கிறார். ஜாபிர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு யூதர்கிட்ட போய் அவங்க ஏதோ தேவைகளுக்கு கடன் வாங்கிறாங்க. அப்போ இவங்க அந்த யூதர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜாபிர்கிட்ட வந்து கடனை கேட்குறார். கடனை கேட்கும்போது ஜாபிர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. தவணை கேட்குறாரு யூதர்கிட்ட. தவணையெல்லாம் தர முடியாது, உடனே என் கடனை, என் பணத்தை கொண்டு வந்து செட்டில் பண்ணணும், என் கடனை நீ அடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்டர் போட்டு போயிடுறாரு யூதர். அவங்க நேராக நபிகள் நாயகத்துக்கிட்ட வராங்க. வந்து இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன், கடன் அடைக்க முடியல, ரொம்ப ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன், நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு உதவி செய்யணும். உடனே ஒரு ஆட்சி தலைவர், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தி அந்த மனிதர் கேட்டார் என்பதற்காக போய் அந்த யூதர் இடத்துல போய் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, ஜாபிர் உங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க, இந்த கடன் அடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இப்போ இவங்களுக்கு இல்லை, கொஞ்சம் காலதவணை கொடுங்க. யூதர் மறுக்கிறார், அதெல்லாம் காலதவணைலாம் தர முடியாது. உடனே நீங்கள் ஒரு ஆட்சி தலைவர் கேட்டபோது கூட எப்படி அங்கே அவங்களுக்குள்ளே குரோதம் இருந்துச்சா, அவங்களுக்குள்ள அந்த விரோதம் இருந்ததா, நீ என்ன பண்ணுறேன் பார், உன்னை அழிக்கிறேன் பார், உதைக்கிறேன், இப்படியெல்லாம் கிடையாது. பணம் வாங்கியிருந்தோம், பணத்தை கொடுக்க இயலலை, அந்த சாதாரண மனிதர் கொடுக்க முடியலன்னு உடனே ஒரு ஆட்சித்தலைவர் போய் அங்கே பேசுகிறார். பேசி கேட்குறாங்க, வாய்ப்பு இல்லை, நான் வந்து தவணை தர மாட்டேன், உடனே பணத்தை தர சொல்லுங்கள். திரும்ப வரார், தோட்டத்துக்கு வராரு, ஜாபீரை பார்க்குறாங்க. ஜாபீர் இல்லை, எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, கொடுக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இரண்டாவது போய் அதே யூதர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவர் திரும்ப யூதர் மறுக்கிறார், எனக்கு என் பொருள் வேணும், கடன் அடைக்க சொல்லுங்க அப்படின்றார். திரும்பவும் முகமது நபி அவங்க ஜாபீர் கிட்ட போகிறாங்க. மூன்றாவது முறையாக அவங்க ஜாபீர் இல்லைன்னு சொன்ன உடனே மீண்டும் வந்து யூதர் இடத்தில் பேசுகிறார். யூதர் எந்த வாய்ப்பும் கிடையாது, சலுகையே கிடையாது, உடனே பணத்தை ஒப்படைக்க சொல்லுங்க என்று சொன்னதுக்கப்புறம் இவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பேரித்தம்பளங்களை எல்லாம் அறுக்க சொல்லி கட்டளையிடுகின்றார்கள். இறையருளால் அவர் கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கான அந்த பழங்கள் பெருகியது என்பதை எல்லாம் நம்ம செய்திகளில் பார்க்கோம். இப்போ இதில் என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னாக்கா, ஆட்சியாளராக இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே போய் யூதர்கள் நீதி எதிர்பார்த்தார்கள், நீதி கிடைச்சது.
நீங்கள் வந்து சிறுபான்மையராக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையினராக இருந்தாலும் சரி, முகமது நபி அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்த அந்த மக்களுக்கு நீதி கிடைத்தது. நீதி வேண்டும் என்று சொன்னால், முகமது நபியிடத்தில் நாம் போய் முறையிட்டோம் என்று சொன்னால் நீதி கிடைக்கும் என்பதற்கு நிறைய அதிசயங்கள், நிறைய வரலாற்று உண்மைகள், நடந்த சம்பவங்கள் அவ்வளவு மலிந்து கிடைக்கிறது. இங்கே வந்து நீ பெரியவன், நான் தாழ்ந்தவன், நீ அந்த மதம், நான் இந்த மதம், இப்படியெல்லாம் நீதி அங்கே மறுக்கப்படுவது கிடையாது. குரானில் ஒரு வசனமே இருக்கிறது, ஒருவர் மீது கொண்ட வெறுப்பு உங்களை நீதியிலிருந்து தவற செய்து விட வேண்டாம், அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது, நீதியைத்தான் செலுத்த வேண்டும். இவன் எனக்கு பிடிச்சவன், இவனுக்கு எனக்கு பிடிக்காதவன், இவன் எனக்கு சொந்தக்காரன், இவன் எனக்கு எதிரி, இவன் வந்து உயர்ந்த ஜாதி, இவன் கீழ்ந்த ஜாதி, இவன் வெள்ளைக்காரன், இவன் கருப்பன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, எதையும் பார்க்கக்கூடாது. நீதி எதுவும் நீதியை தான் பார்க்கணும். நபிகள் நாயகம் காலத்தில் எவ்வளோ வரலாற்று உண்மைகள் இருக்குது, எவ்வளோ வரலாற்று உதாரணம் இருக்கிறது. ஒரு பெண்மணி திருடுறாங்க, உயர்ந்த குலத்து பெண்மணி, நபிகள் நாயகத்துக்கிட்ட வந்து சிபாரிசு செய்யறதுக்காக வராங்க. வசந்த குலம் திருடிட்டாங்க. கொஞ்சம் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் இந்த சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார் என்றுத்தான் முகமது நபி சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு மத நல்லிணக்கத்தையும் நீதியையும் நிலைநாட்டிய ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துடைய போதனைகளை மக்களிடத்தில் சொல்லக்கூடியவர்களை இன்னைக்கு எப்படி பேசுறாங்கன்னா, மத துவேஷத்தை பிள்ளைகள் கிட்ட கொண்டு வந்து இன்னைக்கு ஊட்டிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க பார்க்குறாங்க. ஏற்கனவே முஸ்லீம்களுடைய நிலைமை இல்லைங்க. முஸ்லீம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம், முஸ்லீம்கள் பயங்கரவாதி, முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதி, எப்படியெல்லாம் இங்கே இஸ்லாமியர்களை கட்டமைச்சு வச்சுருக்கிறீங்க. இந்த நாட்டுடைய பிரிவினைக்கு காரணமாக இருந்தவங்க முஸ்லீம்கள் தான், இவங்க தான் இதை பண்ணவங்க, அவங்க தான் இதை பண்ணாங்கன்ட்டு இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க, பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்தவங்க, இவங்க ஊடுருவல்காரர்கள், நாட்டுடைய பிரதமர் உட்பட இவங்க ஊடுருவல்காரர்கள், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க இல்லை, இவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியவங்க, பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க. என்னெல்லாம் பேசுகிறீங்க? பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? எத்தனை போர்க்களங்களை இந்தியா சந்தித்தது? இந்தியாவுடைய அந்த போர்க்களங்களில் நின்று கொண்டு இந்தியர்களாக நின்ற முஸ்லீமுடைய நிலை தெரியுமா உங்களுக்கு? கார்கில் போரில் களத்தில் நின்ற முஸ்லீம்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சீனாவோடு நடந்த போரில் முஸ்லீம்கள் களத்தில் நின்னாங்களா, அது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த சொந்த நாட்டை காட்டி கொடுக்கறது, சொந்த நாட்டை விற்கிறது, சொந்த நாட்டுக்கு எதிராக வேலை செய்கிறது சங்கிகளுடைய புத்தி. இது எங்களுடைய தாய்நாடு, இதை நாங்கள் பிறந்த மண், அந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நாங்கள். எங்களை வந்து பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானோ எங்கள் மாமியார் வீடு மாதிரி, பாகிஸ்தானுக்கு போனாக்கா பாகிஸ்தானில் யார்ப்பா இருக்கா? உனக்கு வேணால் சொந்தங்கள் இருக்கலாம், உன்ன மாதிரி காட்டி கொடுத்தவர்கள் அங்கே இருக்கலாம். இங்கே இருந்து நாங்கள் அங்கே செல்வதற்கு எங்களுக்கு என்ன இருக்குது? நாங்கள் ஏன் போனோம்? நாங்கள் முன்னாடி இருந்த அந்த கொள்கைகள் பிடிக்காம இஸ்லாமிய சித்தாந்தம் பிடித்து இஸ்லாமிய சித்தாந்தத்திற்கு மாறிட்டோம். இதுதான் நடந்ததே தவிர நாங்கள் என்னவோ மேலேருந்து வந்தவங்க, ஊடுருவி வந்தவங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்கன்ற மாதிரியான கதைகள் சொல்லப்படுகிறது. இப்போ கடுமையாக எங்கள் மீது அந்த பேசக்கூடிய அந்த பிரச்சாரத்தை எல்லாம் கடந்த காலங்களில் முறியடிச்சிருக்கோம். அதுக்காக வந்து நம்ம எவ்வளவு பணிகளை இங்கே இந்த தேசத்தில் செஞ்சுருக்கிறோம் தெரியுமா? இரத்த தான முகாமுடைய சேவைகளை எடுத்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் தான் அதிகமாக இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயன்பெறக்கூடியவர்கள் முஸ்லீம்கள்லாம் பார்க்க மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, சங்கி பாதிக்கப்பட்டு வந்து ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறானா, உதவின்னு கேட்டால் உடனே ஓடோடி வந்து செய்யக்கூடிய நிலையில் தான் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். சென்னை வெள்ள நிவாரணம் எவ்வளோ பெரிய பாதிப்பை சென்னை சந்திச்சது. இந்த ஊரை விட்டு மக்கள் வெளியேறும் போது இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக எங்கு ஜமாத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் சென்னையை நோக்கி வந்தாங்க. இதெல்லாம் மறந்துட்டீங்களா? பாய்மார்கள் எங்களுடைய தாய்மார்கள்னு சொல்லி மக்கள் சொன்னாங்களே, ஏன் சொன்னாங்க? மக்கள் வந்து அந்த முஸ்லீம்களுடைய அந்த களத்தில் இறங்கி செஞ்ச உதவிகளை பார்த்தாங்க. ஒரு வரலாற்று உதாரணம், அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிட முடியாது. சென்னை வெள்ளத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து பாதுகாக்கிறதுக்கு அரசு வரலை, பறக்கும் படை வரலை, அதிரடிப்படை வரலை, காவல்துறை வரலை, இராணுவம் வரல, பாதுகாப்புக்காக இத்தனை அரண்களை நம்ம அமைச்சிருக்கிறோம், இவ்வளோ பேரும் வரலை. யூனுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் அந்த கர்ப்பிணி பெண்ணை போய் காப்பாற்றி அவர்களுடைய மருத்துவமனையில் போய் சேர்த்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. காப்பாற்றப்பட்ட அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க. இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் வைத்தாங்க தெரியுமா? யூனுஸ். ஏன் இந்த பேரை வச்சாங்க? அந்த நேரத்தில் அவங்க வந்து அவங்க நம்பிக்கை அடிப்படையில் எங்களை கடவுள் மாதிரி வந்தார், காப்பாற்றினாங்க என்று சொல்லி யூனுஸ் என்ற பேரை வைக்கிறாங்க. நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் கடவுள் என்பவன் படைத்தவன் ஒருவன் தான், அவன் தான் அனைத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்பது இஸ்லாமிய சித்தாந்தம். அது வேறு. முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன மாதிரியான சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ கூட மத துவேஷம், இவங்க மத நல்லிணக்கத்தை பேண மாட்டாங்க, எதிர்க்கக்கூடியவங்க, இதை வந்து முஸ்லீம்கள் பார்க்கவே மாட்டாங்க. அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கிறானா, தன்னுடைய வயிறு நிரம்ப உண்ணக்கூடியவன் முஸ்லீம் கிடையாது. அவனுடைய பசியை ஆற்றணும். ஒருத்தன் கஷ்டப்படுறானா அவனுக்கு உதவி செய்யணும்.
பாதையில் போகும்போது இடையூறு தரக்கூடிய பொருட்கள் இருக்கிறதா, அதை அகற்றுவது கூட தர்மம் கொடுத்த நன்மை என்று சொல்லி இஸ்லாம் எங்களை வளர்த்திருக்கிறது. மனிதநேய பணிகளில் ஈடுபடணும், மனிதர்களுக்கு உதவணும், மனிதநேய சேவை செய்யணும், மனிதர்களை காக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு சொல்லித்தரக்கூடியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 கோடி முஸ்லிம்களும் இந்த சிந்தனையில் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விஷ விதையை தூவுறீங்களே, இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளவு விஷத்தை நீ தூவினாலும் சரி, உங்களால் முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை உன்னால் சிதைக்கவே முடியாது. அந்த மத நல்லிணக்கத்தை காக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம். இப்பவும் செய்வோம், 10 வருஷம் கழிச்சும் செய்வோம், 100 வருஷம் கழிச்சும் செய்வோம். நான் இருக்க மாட்டேன், 100 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் இஸ்லாம் இருக்கும், இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். 1000 ஆண்டுகள் கழிந்தாலும் இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். 10,000 ஆண்டு ஆனாலும் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருந்தார்கள் என்று சொன்னால் மத நல்லிணக்கத்தை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ தான் மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இருப்ப. மத நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்கள் நீங்கள் என்பதற்கு ஒரு வரலாற்று உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காந்தியுடைய கொலையை சொல்லலாம். காந்தி அவர்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கு எதிராக அவர் இருக்கிறார் என்பதற்காக தேசத்தந்தை காந்தியை கொன்ற கோட்சே வகையாக்கள் நீங்கள். இவ்வளவு சித்தாந்தத்தையும் இவ்வளவு விஷயத்தையும் பேசிட்டு இருக்கக்கூடிய உங்கள் நிலைமை என்ன தெரியுமா? யார் நீங்கள்? என்ன செய்கிறீங்க? அதாவது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புகிறோம். தீவிரவாதி யார்? ஒரு முஸ்லீம் படத்தை எடுத்து வைக்கிறீங்க. ஒரு முஸ்லீம் தீவிரவாதியா? 30 கோடி முஸ்லீம் இருக்கிறோம்ல, இங்கே எவ்வளவு தமிழ்நாட்டில் எத்தனை லட்சக்கணக்கான முஸ்லீம் இருக்கிறோம். யார் தீவிரவாதி? யார் பயங்கரவாதி? இன்னைக்கு உயிரை கொடுத்து ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தீவிரவாதியா? கொரோனா நேரத்தில் இறந்த சடலங்கள் அடக்கிறதுக்கு ஆள் கிடையாது, எல்லாரும் பயப்படுறாங்க. எங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக சடலங்களை அடக்கக்கூடிய அந்த பணியை நாங்கள் கையில் எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம். அரசாங்கமே எங்களை கூப்பிட்டு இது போன்ற ஒரு பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கௌரவப்படுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அந்த பணிகள், இந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு தேவையான நல்லதை செய்யணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று களத்தில் நிற்கக்கூடியவங்களை இவர்கள் தீவிரவாதிகள். தீவிரவாதின்னா அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி படத்தை போட்டிங்களா இல்லையா? பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் பாபர் மசூதியை கழட்டி எழுப்பி அதை ஒரு பேனர் வடிவத்தில் வைத்து அதை போய் இடிக்கக்கூடிய பயிற்சி கொடுத்தீங்களா இல்லையா? நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் உங்களுடைய சித்தாந்தம் என்ன? மக்கள் மத்தியில், அந்த சிறுவர்கள் மத்தியில் எதை ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க? சாகா பயிற்சி நடத்துறீங்களே, சாகா பயிற்சியில் என்ன சொல்லி தரீங்க? சிறுவர்கள் கையில் ஆயுதத்தை கொடுக்குறீங்களே, எதுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்க? பெண்கள் கையில் ஆயுதம் கொடுக்குறீங்களே, எதுக்கு பெண்கள் கையில் ஆயுதம்? துர்கா வாகினி என்று சொல்லி இன்னைக்கு கூகுளில் தேடனா ஆயுதம் ஏந்திய பெண்கள் வருகிறார்களே, எதற்கு வருகிறார்கள்? ஆர்எஸ்எஸ் உடைய சிறுவர்கள் என்று சொன்னால் ஆயுதம் தாங்கிய சிறுவர்கள் வருகிறார்களே, ஏன் வராங்க? அவங்களுக்கு என்ன பயிற்சி தரீங்க? ஏன் இந்த மாதிரியான கேடுகட்ட அந்த நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுறீங்க? அந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏன் நஞ்சை ஊட்டுறீங்க? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு முஸ்லீம் மாணவனை அடிப்பதற்காக இந்து மாணவர்களை எல்லாம் அழைத்து முஸ்லீம் அடிங்க, இவன் முஸ்லீம் அடிங்க என்று சொல்லி அடிக்கக்கூடிய அந்த நிலையை, ஒரு விஷத்தை அந்த சின்ன பிள்ளைங்க உள்ளத்தில் ஊட்டுவது யார்? அந்த முஸ்லிம் பையனை இன்னும் பலமாக அடியுங்கள் என வகுப்பறையில் பள்ளி ஆசிரியையே சக மாணவர்களை ஊக்கப்படுத்தியுள்ள கொடுமை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரங்கேறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செயல்பட்டு வரும் பள்ளி ஒன்றில் ஆசிரியை ஒருவர் பெருக்கல் வாய்ப்பாட்டை தவறாக எழுதிய முஸ்லிம் சிறுவனை வகுப்பில் உள்ள சக மாணவர்களை விட்டு கன்னத்தில் அறையச் செய்வது போன்ற வீடியோ ஒன்று நேற்று வைரலானது. பள்ளி ஆசிரியை முன்னிலையில் சக மாணவர்கள் ஒவ்வொருவராக அந்த முஸ்லிம் மாணவரின் கன்னத்தில் அறைகிறார்கள். அப்போது அந்த ஆசிரியை, ஏன் அந்த பையன் கன்னத்தில் மெதுவாக அறைகிறாய், பலமாக அடி என ஊக்கப்படுத்துகிறார். பின்னர் முஸ்லிம் மாணவர்கள் குறித்த தரக்குறைவான கருத்தை தெரிவிக்கிறார். பின்னர் அந்த மாணவனின் கன்னம் சிவந்து போய்விட்டது, எனவே பின்பகுதியில் அடியுங்கள் என தெரிவிக்கிறார். அந்த வீடியோவில் காணப்படும் ஆசிரியையின் பெயர் திருப்தா தியாகி என்பதும் அவர்தான் அந்த பள்ளியின் உரிமையாளர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் இந்தியா முழுக்க பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மாணவரின் தந்தை இது குறித்து காவல்துறையில் புகார் தெரிவிக்க விரும்பவில்லை எனவும் தனது மகனை அந்த பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். அதாவது விஷத்தை ஊட்டிக்கிட்டே இவங்க அப்படியே மத துவேஷத்தை எதிர்க்கிற மாதிரியும் மத நல்லிணக்கத்தில் உள்ளவங்க மாதிரியும் நம்ம பேசுனா இஸ்லாமிய போஃபியான்ருவாங்க, இதை அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறீங்க. ஒரு இந்தியனாக இருக்கக்கூடிய, ஒரு இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒருவன் இந்துவாக இருக்கலாம், ஒரு இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒருவன் இந்தியனாக இருந்து கொண்டு முஸ்லீமாக இருக்கலாம், இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒருவன் இந்தியனாக இருந்து கொண்டு கிறிஸ்தவனாக இருக்கலாம், இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒருவன் இந்தியனாக இருந்து கொண்டு சங்கியா இருக்க முடியாது. ஒரு சங்கி நிச்சயமாக இந்தியனாக இருக்க முடியாது. இந்தியாவை விரும்பக்கூடிய ஒருவன் கட்டாயமாக அவன் சங்கியாக இருக்க முடியாது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்த இந்திய தேசத்துடைய தாரக மந்திரம். எத்தனையோ மதங்கள், எத்தனையோ இனங்கள், எத்தனையோ கொள்கை, எத்தனையோ மொழி,
எவ்வளவு இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு தேசம் இந்திய தேசம். இது சங்கிகளுக்கு பிடிக்காது. இங்கே போனாங்க ஒரு மாதிரி பேசுறது, அங்கே போனால் ஒரு மாதிரி பேசுறது, இந்த மாநிலத்தில் ஒரு மாதிரி, அந்த மாநிலத்தில் ஒரு மாதிரி, மக்களை பிரித்தாளக்கூடிய அந்த சூழ்ச்சியை கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த சங்கிகளுக்கு இந்த இந்தியாவுடைய அருமை புரியவே புரியாது. அவனுக்கு தேவை இந்த மாட்டு மூளையை வச்சுக்கிட்டு இப்படியே வாழ்ந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் மத துவேஷத்தை ஊட்டி மக்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை ஊட்டிட்டு போடுறது தான் இவனுடைய வேலை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் என்னென்னா, தௌஹீத் ஜமாத் சார்பாக மாணவர் மேடைன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ரமலான் நேரத்தில் அந்த சிறுவர்களை எல்லாம் அழைச்சி இஸ்லாமிய மார்க்கம் என்ன போதிக்கிறதுன்ற அந்த போதனைகள் அவர்களுக்கு தெரியுதான்றதை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. ஆண்கள் காவி உடை அணியலாமா? முஸ்லீம் ஆண்களாக இருக்கக்கூடியவங்க காவி உடை அணியிறது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதான்னு கேட்கும்போது அதை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க காவி உடை அணியக்கூடாது, அது நபிகள் நாயகம் முகமது நபி அவங்க தடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதிலை சொல்கிறாங்க. இதில் என்ன மத துவேஷம் இருக்குது? ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் காவி உடை உடுத்தக்கூடாது, முகமது நபி தடுத்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு காவி உடை தடுக்கப்பட்டது. இது மட்டும் தடுக்கப்படலை, இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெள்ளி இந்த பாத்திரம் இருக்குல்ல, இதில் நீர் இருந்தக்கூட இது தடுக்கப்பட்டிருக்கு. வெள்ளி பாத்திரம் என்ன, அது எல்லாருமே உலகத்தில் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடாது, தடை எங்களுக்கு. முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாங்கள் தங்க தட்டு இருக்கிற தங்க பாத்திரம் அதில் உணவு இருந்தக்கூடாது, தடை எங்களுக்கு. எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எல்லா மதத்தவர்களும் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ரத்தம் இருக்குல்ல, இந்த ரத்தத்தை நாங்கள் சாப்பிடுவது எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. தானாக இறந்து விடக்கூடிய அந்த விலங்குகள் இருக்கிறது இல்லை, அது நாங்கள் சாப்பிடுவது எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. பன்றி இருக்குல்ல, பன்றியுடைய இறைச்சி அது எங்களுக்கு இப்படி நிறைய பட்டியல் இருக்கிறது. பட்டாடை இருக்குல்ல, பட்டாடை எல்லாருமே நீங்கள் பட்டாடை எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அணிவாங்க. இந்த பட்டாடை அணிவது ஆண்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய சட்டத்திட்டங்கள், அனுமதிக்கப்பட்டது என்ன, தடுக்கப்பட்டது என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நிறைய. தண்ணி அடிக்கலாமா? எல்லாரும் இன்னைக்கு உலகத்தில் தண்ணி அடிப்பான். முஸ்லீம் தண்ணி அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. எல்லாரும் இன்னைக்கு நிர்வாணமாக போவோம், ஒரு முஸ்லீம் நிர்வாணமாக போகலாமா? போகும். இப்படி நிறைய இஸ்லாமியர்களுக்கு என்று உள்ள அந்த நெறிமுறைகளை மக்களிடத்தில் அவர்கள் செய்கிறாங்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு, செய்யாத மக்களுக்கு இதை தெரிவிப்பதற்கு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒரு மத நம்பிக்கைன்னா எல்லாரும் அது தானே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு இந்து சகோதரர் இருக்கிறாரு, அவர் மாமிசம் உண்ண மாட்டார். நீங்கள் மாமிசம் உண்ணலாமா உண்ணக்கூடாதான்னு கேட்டால் உண்ணக்கூடாது, எங்களுடைய மதம் தடுத்திருக்கு. இதில் என்ன மத மோதல் வருது? இதில் என்ன மத துவேஷம் இருக்கிறது? அவர் இறைச்சியை உண்ண மாட்டார், அது அவருடைய மத நம்பிக்கை. இதில் என்ன தப்பு? அவர் அந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இஸ்லாமியர்களாகத்தான் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் சாசன சட்டம் ஒவ்வொருத்தரும் அவருடைய மதத்தை பின்பற்றி கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்ட மத சார்பற்ற தேசத்தில் இருக்கிறோம். என்ன பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்ல உனக்கு உரிமை இல்லை. உனக்கு வேணும்னா இந்த சங்கிகள் இருக்கிறீங்கல்ல, நீங்களாம் வேணா நேபாளத்துக்கு போயிருங்க. 2% இருக்கிற நீ போயிட்டேன்னு சொன்னால் 98% மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. 100 பேரில் இந்த 2 பேர் இப்படி பேசுறதுனால 98 பேர் மக்களுக்கு சிரமம். இது 98% மக்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய மக்களையெல்லாம் இன்றைக்கி இந்த மதத்தின் பெயரால் பேசி 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 நாசமாக்கிட்டாங்க. குக்கி மக்களை எல்லாம் பாருங்கள், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இன்றைக்கி அவர்கள் அந்த வேதனைப்படக்கூடிய ஒரு நிலை இந்த தேசத்தில் ஏற்படுத்திருக்கீங்க. விவசாயிகளை பாருங்கள், இப்படி ஒரு பெரிய பட்டியல் போகுது. நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேணாம். இந்த சங்கிகளாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் யார்? ஆயுத பயிற்சி எடுக்கிறாங்களாம். டிஎன்டிஜேவில் ஆயுத பயிற்சி இருக்கிறதா? என்ன பேச்சு பேசுறீங்க? ஆயுத பயிற்சி எடுக்கிறது நீ எங்கே பார்த்த? நீ ஆயுத பயிற்சி எடுக்கிறது இந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய தப்பு. அது நீ உங்களை மாதிரி எங்களை நினச்சிட்டியா? நீ செய்யக்கூடிய அந்த நிலையை எங்ககிட்ட ஊட்டுறியா? நீ ஆயுத பயிற்சி எடுக்கிறாங்க டிஎன்டிஜியில் என்ன சொல்கிறேன். நாங்கள்லாம் வெளிப்படையாக செய்தியாளர்கள் அங்கே போக முடியாதான். இங்கே செய்தியாளர்கள்லாம் எந்த செய்தியாளர் இங்கே வர முடியாமல் போச்சுன்னு சொல்லு. நீ எடுத்துக்கொண்ட அதே ஆயுத பயிற்சியை தான் நானும் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு தமிழ்நாடு தவிஜத்தில் இருக்கிறவர் ஒரு மதரசாங்கிற ஒரு பள்ளியில் போய் ஏதோ செய்தி சேகரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் போய் அங்கே என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு உங்களாலாம் எந்த ரிப்போர்ட்டையும் எடுக்க முடியாது. செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க அங்கே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. எல்லா செய்தியாளர்களிடத்திலும் நாங்கள் இனி வெளிப்படையாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவன் என்ன நினச்சிட்டானா, இவனை மாதிரி நினச்சிட்டான். யஸ்வந்த் சிண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் 25 வருஷமாக ஆர்எஸ்எஸ்ஸில் பணிபுரிந்து விட்டு அவர் ஒரு கோர்ட்டில் அஃபிடேவிட் ஒன்று போடுறார். என்ன அஃபிடேவிட்? என்ன, எங்களை காஷ்மீருக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஆர்எஸ்எஸ்காரரை காஷ்மீருக்கு கூப்பிட்டு போனாங்களாம். காஷ்மீரில் வைத்து அவருக்கு வெடிகுண்டு செய்யக்கூடிய பயிற்சிகளை கொடுத்தாங்க. வெடிகுண்டு அந்த பயிற்சியை கொடுத்ததுக்கு பிறகு பல இடங்களில் நாங்கள் அந்த செயலில் ஈடுபட்டோம், பல முக்கிய குண்டு வெடிப்புகளுக்கு நாங்கள் தான் காரணமாக இருந்தோம் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய 25 ஆண்டு கால ஊழியர் ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால், நீ ஒன்ன மாதிரி எங்களை நினைக்கிறியா? நீ எடுத்த மாதிரி ஆயுத பயிற்சி எடுத்தவங்க எங்களை நினைக்கிறியா? எங்களுக்கு ஆயுதம்லாம் தேவையில்லை. உன்னை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு இந்த மத நல்லிணக்கம் போதும்.
சகோதரர்கள்கிட்ட நாங்கள் யார் என்பதை அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். நாங்கள் இன்னைக்கும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாகத்தான் தமிழகத்தில் பழகி கொண்டிருக்கிறோம். நீ 98% மக்களை வழிகெடுக்கிறதுக்காக வர, நீ இன்னும் 2 தான் இருக்கிற. நீ இன்னும் ஒரு 10 வருஷம் பிரச்சாரம் பண்ண 2.1 ஆகுவ, 20 வருஷம் பிரச்சாரம் பண்ண 2.2 ஆகுவ. இவ்வளவு தான் உன்னால முடியுமே தவிர, நாங்கள் எங்களுடைய இந்த பிரச்சாரத்தின் மூலமாக 98 98.1 98.2 98.3 மாற்றி கொண்டிருப்போம். இங்கே மத நல்லிணக்கம் கெட்டு போகிறது ஒரு காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆயுதம் தாங்கி பயிற்சி செய்யக்கூடியவன் நீ தான். அது இஸ்லாமியர்களுக்கு தேவையில்லை. இஸ்லாமியர்கள் மனித நேயத்தை போதிக்கக்கூடியவர்கள், மனித நேயத்தை விரும்பக்கூடியவர்கள், மனித நேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக, மக்களை மனிதத்தோடு கலந்து மனிதத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, இரத்த தானம் செய்யக்கூடியவர்களாக, மருத்துவ முகாம் நடத்தக்கூடியவர்களாக, கல்வி உதவி முகாம் நடத்தக்கூடியவர்களாக, பேரிடர் காலங்களில் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவக்கூடியவர்களாகத்தான் இன்று வரைக்கும் இந்தியாவிலும் பல இடங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களுக்கானவர் நாங்கள் மாதிரி வரோம். இந்த 98% மக்களில் இந்த 2% பேர் நம்ம பிரிச்சுட்டோன்னு வைங்களேன், 98% மக்கள் நல்ல மத நல்லிணக்கத்தோடு அன்போட பாசமாக இருக்கிறாங்க. இதில் இருந்து குறிப்பிட்ட ஒரு சாராரை வெளியெடுக்கிறதுக்காக நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள், இந்துக்களுக்காக பேசுகிறோன்னு வருவான். அது வந்ததுக்கப்புறம் யாராவது அங்கேருந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் மூல செலவு செஞ்சு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் தான் இவன் சுயரூபம் தெரியும். தலித்துனா தலித்துக்கு பேச மாட்டோம், நம்ம உயர்ந்த ஜாதி அவங்க தாழ்ந்த ஜாதின்னுவான். தமிழர்னா அவங்க வேற நம்ம வேறன்னுவான். திராவிடன்னா அது திராவிட அரசியல் வேற இது வேற அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கழிச்சிக்கிட்டே வருவான். இவன் இவனுடைய சுய புத்தி கிடையாது, இவனுக்கு சொல் புத்தியும் கிடையாது. இந்த மாட்டு மூளையை வச்சுக்கிட்டு சாவர்கர் போன்றவர்கள் அந்த கொடுத்த அந்த பாசிச சித்தாந்தத்தை எடுத்து பயணம் செய்யக்கூடியவங்க இடத்துல மத நல்லிணக்கத்தையோ மனித நேயத்தையோ எதிர்பார்க்கவே முடியாது. இந்த சங்கிகளுடைய இந்த மாட்டு மூளைக்கு இது புரியவில்லை என்று சொன்னாலும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷ பிரச்சாரத்திற்கு மற்றவர்கள் பலியாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்க வீடியோவை நம்ம போடுகிறோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.